நம்ம வீட்ல குட்டீஸ் வந்து எப்பயுமே ஜெல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அத நம்ம கடையில வாங்கி குடுத்தா அன்ஹெல்தி. அதனால வாங்கி குடுக்க மாட்டோம். இந்த மாதிரி வீட்ல செஞ்சு குடுங்க. ஹெல்தியாவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம நல்லா காய்ச்சிக்கலாம். இது பச்சை வாசனை போற அளவுக்கு காயட்டும். அதுக்குள்ள 4 மாம்பழத்தோட சதைப்பகுதி மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இது கூடவே 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. பால் நல்லா காஞ்சி பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு சர்க்கரை, அரைச்சி வச்ச மாம்பழ பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரும். கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு தட்டில் பட்டர் தடவி ரெடியாக இருக்க மேங்கோ புட்டிங் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊற்றிட்டு 2-3 டைம்ஸ்க்கு நல்லா டேப் பண்ணி விடுங்க. டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவன் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ரெடியாகி செட் ஆகி வந்துடும். சூப்பரான மேங்கோ ஜெல்லி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.